வணக்கம் சிவனடியார்களே, வெல்கம் டு சிவதாண்டவம். கைலாயம் இந்த பேரை கேட்டாலே உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரும்ல. ஆனா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. கைலாயம் போறது அவ்வளவு கஷ்டமா? லட்சக்கணக்கில் செலவாகுமா? வயசானவங்க போக முடியுமா? உண்மையை சொல்லணும்னா கைலாயம் போறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண டூர் கிடையாது. அங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? சைனா பார்டர்ல என்ன கெடுபிடி நடக்கும்? இத பத்தி யாருமே சொல்லாத சில சீக்ரெட் விஷயங்களை இந்த வீடியோல உடைக்க போறேன். குறிப்பா யாத்திரையில விசா விஷயத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு வீடியோவோட நடுவுல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பாத்துருவோம். கைலாயம் போறதுக்கு ஆசை மட்டும் இருந்தா போதாது பாஸ், உடம்புல தெம்பும் வேணும். இந்திய அரசாங்கம் மூலமா எம்இஏ போறீங்கன்னா வயது வரம்பு 18 இருந்து 70 வரைக்கும் தான். அதே மாதிரி உங்க பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டா இருக்கணும். குண்டா இருந்தா நிச்சயம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 19,000 அடி உயரம். அங்க ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம மூச்சு விடுறதே பெரிய சாதனை. இதுல ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிபி, சுகர், ஆஸ்துமா இருந்தா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதை நான் ரூட் பத்தி பேசும்போது சொல்றேன். சரி, எப்படி போறது? இங்கதான் விஷயமே இருக்கு. 2 வழி இருக்கு. ஒன்னு உத்தரகாண்ட் லிபு லேக் பாதை. இது முழுக்க ட்ரெக்கிங். நடந்து போறதுக்கு தெம்பு இருக்கணும். ஆனா செலவு கம்மி. சுமார் 1.8 லட்சம் ஆகலாம். 2வது நேபாளம் காத்மாண்டு வழி. இதுல ஹெலிகாப்டர்ல போலாம், ஜீப்ல போலாம். கொஞ்சம் சொகுசா இருக்கும். ஆனா செலவு சும்மா கிர்ருன்னு ஏறும். கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆகலாம். ஆனா இங்க தான் ஒரு சிக்கல். கொரோனாவுக்கு அப்புறம் சைனா அரசாங்கம் விசா கொடுக்கறதுல நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியர்களுக்கு நேரடி விசா கிடைக்கிறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அது என்ன சிக்கல்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க தான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. நான் விசா பத்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, இதுதான் மேட்டர். கைலாயம் இருக்கிறது சீனா கட்டுப்பாட்டில் இருக்கிற திபெத் பகுதியில. சோ நாம இந்தியாவிலிருந்து போனாலும் சீனா விசா கம்பல்சரி. சில பிரைவேட் ஏஜென்சிங்க நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. ஆனா கடைசி நேரத்துல விசா கிடைக்கலனா பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சோ யாத்திரைக்கு புக் பண்றதுக்கு முன்னாடி அந்த டிராவல் ஏஜென்சி அரசாங்கத்துக்கிட்ட அங்கீகாரம் வாங்கினதான்னு செக் பண்ணுங்க. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம், கைலாயத்தை தொட முடியுமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இன்னர் கோரா போனா தொடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அது உயிருக்கு ஆபத்து. சாதாரண மனுஷங்க அவுட்டர் கோரா சுற்றி வருதல் மட்டும்தான் பண்ண முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு திணறி பணத்தை செலவு பண்ணி அங்க போய் நிக்கும்போது அந்த மானசரோவர் ஏரியில ஒரு முழுக்கு போடுவீங்க பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்க கஷ்டம், வலி, பணம் எல்லாமே மறந்து போயிடும். கண்ணு முன்னாடி கைலைநாதன் லிங்க வடிவத்தில் நிக்கும்போது கண்ணுல தண்ணி தானா கொட்டும். அது அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். ஸோ கைலாயம் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்பவே வாக்கிங் போங்க, பணத்தை சேமிங்க. சிவபெருமான் கூப்பிட்டா விசா என்ன எந்த தடையுமே நிக்காது. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை கைலாயம் போக சான்ஸ் கிடைச்சா நீங்க தனியா போவீங்களா இல்ல உங்க ஃபேமிலியோட போவீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா தனியா போறதுக்கும் ஃபேமிலிக்கும் பட்ஜெட்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம SIV தாண்டவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் சிவனருள் நோட்டிபிகேஷனா வரும். ஓம் நம சிவாய.